ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல 5:30 மணிக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அநேகர் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இணைந்து வேதத்தை தியானிக்கிறாங்க. நிச்சயமாகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் குடும்பங்கள்ல சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். அதே நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். சீஷர்கள் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வேற யார்கிட்ட போக முடியும்? உலகத்துல பலவிதமான சமாதானத்தை குலைக்கிற பிரச்சனைகள், மனிதருடைய வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு ஒரே புகலிடம் ஆண்டவர் தான். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்து விடுகிறது இல்லையா? ஆகவே நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? உங்களிடத்துல தான் நாங்கள் வருவோம், உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும், இன்றைக்கு எங்களோடு கூட பேசும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். ஆமென். இந்த பைபிள் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆண்டவரே உடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் இந்த சனிக்கிழமை மாலை நேரத்துல உடைய சமூகத்துல நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய வேதத்தின் மூலமாக உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, ஆண்டவரே ரகசியங்களை, ஆண்டவரே உட்கருத்துக்களை நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு வெளிப்படுத்தி அதன் மூலமாக எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், லூக்கா 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பதாக என்னெல்லாம் நடந்தது என்பதை தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம வாசிக்கலாம். 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி கொலை செய்வது என்று சொல்லி யூதர்கள் எல்லாம் வகை தேடி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கூடவே இருந்த அந்த யூதாஸ் ஸ்காரியோத்துக்குள்ள அந்த சாத்தான் புகுந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்துல கூட நம்ம பார்க்கிறோம், சாத்தான் எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிதான் இதுலயும் நம்ம பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், அப்புறம் யூத ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை எப்படி கொலை செய்யலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது சாத்தான் வந்து யூதாஸ் காரியத்துக்குள்ளாக நுழைகிறத நம்ம பார்க்கிறோம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. இது முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லா அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த ஒரு பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நேரம், அதுவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே வேதத்தில் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற புளிப்புள்ள அப்பத்தோட அல்ல, உண்மை, நல்ல ஒரு குணங்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தமான புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ புளிப்பு அப்படின்னா மாவு புளிப்புன்னு நினைக்கக்கூடாது, குணங்கள்ல இருக்கிற தேவையில்லாத சுபாவங்கள். அப்போ ஆண்டவர் வந்து சீஷர்களை பரிசுத்தப்படுத்தி நல்லா அப்படியே அவர்களுக்கு நிறைய டீச்சிங் கொடுத்து அப்படியே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அழகாக அவர்களை கொண்டு வந்து அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுகிற அந்த சமயத்துல யூதாசுக்குள்ள ஒரு சாத்தான் புகுந்து விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், எப்படியாவது கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா வாழணும் நம்ம நினைக்கும் போதுதான் அநேக நேரங்கள்ல சாத்தான் உள்ளே புகுந்து விடுகிறார். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், என்னைக்கு நான் ரொம்ப ஜெபிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்குள்ளே சாத்தான் வந்துடுறான்
என்னைக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் சாத்தான் கோபத்தை உண்டாக்குறான். அது கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல அப்படிதான். நம்ம அதை உண்மையிலே அதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம பரிசுத்தமா வாழணும், கத்தருக்காக வாழணும், பண்டிகை கொண்டாடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், கத்தருக்குள்ள இருக்கணும் அப்படி நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் உள்ள நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கூட ஆண்டவருக்குள்ள நம்ம தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு தான் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சோதனையா அமையும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு, கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா அன்றைக்கு தான் ரொம்ப கோபப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது நினைக்கும் போது தூக்கம் அன்னைக்கு தான் நல்லா வரும். உபவாசம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அப்போதான் சாப்பிடணும்னு பசியே வரும். அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். சிம்பிள் காரியம்தான். ஆனால் உள்ள நுழைஞ்சிட்டான்னா நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம போயிடுவோங்கிறதுக்காக அவன் இப்படி நம்மளை அப்படியே நம்ம டைவர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு சாத்தான் புகுந்தான், யூதாஸுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்றதை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது யூதாஸ் என்கிறவர் வந்து ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு நபர் கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு நபர் கிடையாது. ஆண்டவரோடு இருந்த, ஆண்டவரோட பழகின, ஆண்டவரோட நடந்த, அதுவும் அவருடைய சீஷன், அவருடைய கூட இருந்த உடன் ஊழியர் மாதிரி. அதுலேயும் பார்த்தா அவர் வந்து பணப்பையே கையில் தூக்கிட்டு போனவர். ஸோ ஜீசஸுடைய ட்ரெஷரரே இவர் தான். அப்போ எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாரு. அந்த சூழ்நிலையிலும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர்கிடத்துலையும் ஒரு வேலை ஒரு விசுவாசி, ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்த ஒரு நபருக்குள்ள சாத்தான் புகுந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்றால் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரோடே இருந்து ஆண்டவரோடவே நம்ம வாழ்ந்த ஒரு யூதாஸுக்குள்ள, ஒரு நபருக்குள்ள சாத்தான் உட்புக முடியுமானால் நம்ம இடத்துலையும் சாத்தான் புகுற அவர் ரொம்ப அதிகமாக வகை தேடிக்கொண்டே இருப்பான். ஸோ அந்த சாத்தான் எந்தெந்த விதத்தில் உட்புகுகிறான், அதை நம்ம எப்படி நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம், அதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி ஒரு விக்டரி எடுக்க போகிறோம் என்பதுதான் இன்னைக்கான பைபிள் ஸ்டடி. ஆமென். ஏன்னா டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சாத்தானுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும், அதை எதிர்த்து நிற்கணும் என்பது மிக மிக முக்கியமான காரியம். ஸோ எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் புகுந்தான் அப்படின்னா ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏவாளை வஞ்சிக்க அந்த சர்ப்பமானது கிரியை செய்தது என்று நம்ம பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் உள்ள நுழைந்தது பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைந்து ஏவாளுக்குள்ள நுழைந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ சாத்தான் தந்திரம் உள்ளவன். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய தந்திரமாக நமக்கு தெரியாது, ஓகே இது வந்து சாத்தானுடைய கிரியை அப்படின்னு தெரியாது, பார்க்க பளபளப்பாக இருந்திருக்கும் அந்த பழம். நம்ம சண்டே ஸ்கூல்லலாம் பாடுவோம், பளபளப்பாக இருந்தது அந்த பழம். ஸோ அதை பார்த்த உடனே ஏவாளுக்கு வந்து ஆசை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி. ஸோ பார்க்கும்போது அதை டக்கு நம்ம பார்க்கும்போது அது ஒரு வேளை அது சாத்தானுடைய கிரியையாய் நிறைய நேரங்களில் தெரியாது. ஆனாலும் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன் ஏவாள் இடத்துல உள்ள நுழைந்தான்னு சொல்லும்பொழுது ஏவாள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா. ஏன்னா பைபிளில் இருக்கு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி. அவன் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போதே அப்பாலைப்போ சாத்தானேன்னு சொல்லியிருக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துலேயும் இயேசுவினிடத்துல சாத்தான் வந்தான். ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் சாப்பாடை வச்சு தான் காண்பித்து ஒரு சோதனை உண்டாக்கினான். எப்படி ஏவாள் இடத்துல இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னானோ அதே மாதிரி ஆண்டவரிடத்துல சொல்லும்போது இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் வசனத்தை வைத்து அவனை துரத்திட்டார். இங்கேயும் ஏவாள் என்ன செஞ்சிருக்கலாம், இல்லை ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார், நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தா அவன் ஓடி போயிருப்பான். ஆனால் அவள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, பிசாசோடு உறவாட ஆரம்பித்தாள். அவளுடைய கான்வர்சேஷன் பார்த்தா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. அப்போ உண்மையிலே நிறைய நேரங்களில் பிசாசு நம்மோடு கூட நம்முடைய மூளையில், நம்முடைய எண்ணங்களில் பல விதங்களில் பல எண்ணங்களை விதைப்பான். ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது சிந்தனையில் தான் வருவான். ஸோ சிந்தனையில் வந்து அதுக்கப்புறம் அது கண்களின் வழியாக வந்து அப்புறம் ஒவ்வொரு அவயவங்களும் அவனுக்கு கீழ்ப்பற்றும். ஸோ சிந்தனையில் வரும் பொழுதே அவனை எதிர்கொள்ள நம்ம வந்து கண்டிப்பாக தைரியம் உடையவர்களாக இருக்கணும்.
ஒரு எண்ணமுடையவர்களா இருக்கணும். நீங்க பார்க்கும் பொழுது ஏவாளுக்குள்ள ஒரு இச்சை வந்தது, அந்த பழத்தின் மேல ஒரு இச்சை, ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை வந்ததுனால அதன் மூலமாக சாத்தான் உட்புகுந்தான் அவங்க வாழ்க்கையிலன்னு பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நிறைய இச்சைகள், மனிதர்கள் ஒரு பக்கம், சில பழக்க வழக்கங்கள், இப்படி பலவிதமான இச்சைகள்னால அந்த உலக ஆசைகள், ஆடம்பரங்கள் மேல நம்ம ஆசைகளை வைக்கும் பொழுது சாத்தான் உட்புகிற நம்ம வழி வகுக்கிறோம். நம்மளே வந்து we are opening doors for Satan இல்லையா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாத்தான் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனிதர்களிடத்துல கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நல்லா அன்பாக பேசுகிறாங்க, நல்லா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசினா ரொம்ப ஆறுதலாக இருக்குது, அவங்க ரொம்ப கேரிங்காக இருக்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நாட் ஓன்லி த ஆப்போசிட் ஜெண்டர், நம்ம ஓன் த சேம் ஜெண்டருக்குள்ளேயே கூட நம்ம பழகும் பொழுது அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்களா, நம்ம நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்களா, எப்படி தீய ஆலோசனை கொடுக்குறாங்களா என்பதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம அறிந்து நம்ம செயல்படணும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய மனிதர்களை சாத்தான் ஏவி அனுப்புகிறான், தந்திரமாக அனுப்புகிறான். ஸோ ஒரு கட்டத்தில் நல்லா தான் இருக்கும், ஒரு கட்டத்தில் போகும்பொழுது ரொம்ப ஓவராக அவங்க உள்ள புகுந்து பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகளுக்கு அவர்களே காரணமாகி விடுகிறாங்க. ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து ஆண்டவரிடத்துல ஒரு விழிப்புள்ளவர்களாய், ஆண்டவரே இது நீங்கள் அனுப்புனவங்களா, இந்த ஆலோசனை உங்களிடத்துலேருந்து வருதா அப்படிங்கிறதை கேட்டு ஜெபித்து நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். ஏவாளுக்குள்ள இடம் கொடுத்ததுக்கு காரணம் முதல்ல வந்து சாத்தான் தந்திரம் உள்ளவன், அடுத்ததாக சாத்தான் வந்து இவளோட பேசி 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 பேசியே நிறைய உள்ள வந்து நிறைய காரியங்களை செஞ்சுட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை விட்டு கொடுத்துட்டாள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பைபிளில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிசாசு உட்புகுந்த இன்னொரு மனிதன் யாருன்னு பார்த்தா ஏவாளுடைய சந்ததியிலே வந்த காயின். அப்போ காயினுக்குள்ள உள்ள நுழைவதற்கு காரணம் என்ன? பிசாசு நுழைவதற்கு பொறாமை. பொறாமை நாவி காரணமாக இருந்தது. ஆபேலோட காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார், தன்னுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கலை என்ற ஒரு கோபத்தினால, அந்த ஒரு பொறாமையினால, அந்த மூர்க்க வெறியினால அவன் கொலை செய்தான். அது அந்த அந்த பொறாமையினால சாத்தான் அவனுக்குள்ளாக நுழைந்து அந்த பாவத்தை செய்யும்படி அவனை தூண்டிவிட்டதாக நம்ம பார்க்கிறோம். பகுதியில் பார்க்கும் பொழுது 2 பேருமே காணிக்கை கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆபேலுடைய காணிக்கையை பார்க்கும் பொழுது முதல் தரமானது, பெஸ்ட்டு, அப்புறம் கொழுமையானது, அதாவது ஃபஸ்ட்டு கொழுமையானது, அதாவது பெஸ்ட்டு. அப்போ அவன் வந்து பெஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அதனால ஆண்டவர் வந்து அவனை காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். ஆனால் இவனுடைய காணிக்கையை பார்க்கும் பொழுது சிலவற்றைன்னு இருக்கும், சம்திங் ஏதோ கொடுக்கணுமேனு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையில் இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் நம்ம கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம்? முதல் தரமானதை கொடுக்குறோமா, பெஸ்ட்டு கொடுக்குறோமா? டைம் கூட பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய பெஸ்ட்டு டைம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு காணிக்கையை அங்கீகரித்த உடனே இவனுக்கு பொறாமை வந்தது. உண்மையிலே பொறாமையை நம்ம எப்படி பார்த்தோம்னா முகநாடி மாறுபட்டதுன்னு பைபிளில் இருக்கு. அப்போ நிறைய நேரங்களில் மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு சிலருடைய முகநாடியே மாறி போயிடும். பார்த்துருக்கீங்க, வீடை கட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் கூட இதை விட பெரிய வீடு கட்டியிருக்கலாம், ஆனால் வேணான்னு தான் இது போதும்னு சின்ன வீடாக கட்டினேம்பாங்க. கார், ஒரு பெரிய கார் யாராவது வாங்கிட்டா சொல்லுவாங்க, நான் கூட இதை விட பெரிய கார் வாங்கியிருப்பேன், ஆனால் இப்போதைக்கு இது போதும்னு விட்டுட்டேம்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்களே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு கர்த்தரை துதிக்கவும் மாட்டாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க, முகத்திலே தெரியும். இன்னும் நிறைய பேர் குடும்பங்கள்ல அவங்க வீட்டில் எப்படி இருக்கு, நம்ம வீடு எப்படி இருக்கு, அவங்களுக்கு இது இருக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையினால அந்த ஃபேமிலிஸ்குள்ள சண்டை போடுகிறதும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல. இதெல்லாம் பொறாமை அப்படி வரும்போதே நம்ம புரிந்து கொள்ளணும், பிசாசு உள்ள நுழைகிறான் என்பதை தெரிந்து ஆண்டவரே எனக்கு இந்த எண்ணங்கள் வேண்டான்னு சொல்லி பொறாமை நாவி, எரிச்சல் நாவி என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டா ஓகே ஆயிரும். ஆனால் அதுக்கு இடம் கொடுத்துட்டா உள்ள பிசாசு நுழைஞ்சி அடுத்தது பார்க்கும்பொழுது கொலை செஞ்சுட்டான். கொலை அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம கொலைலாம் செய்ய மாட்டோம், ஆனால் பைபிளில் வசனம் இருக்குது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு.
சங்கீதத்தில் ஒரு வசனம், நிந்தை இருதயத்தை பிளந்தது. அந்த பேசுற வார்த்தைகள் இருதயத்தை பிளந்துரும், கொலையே செஞ்சிரும். மத்தேயுல கூட சகோதரனை மூடனேன்னு சொல்லுகிறவன் கொலை பாதகத்துக்கு ஆளாகிறான், சமமாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபுல இந்த நெருப்பு சிறிய அவயமா இருந்தும் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது லைஃபே எடுத்துருது அப்படின்றது தான் மீனிங் இல்லையா? ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பிசாசுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே இடம் கொடுத்துடக்கூடாது. சின்ன எண்ணங்கள், சில சமயங்கள்ல பெருமை கூட வரலாம், பொறாமை மாதிரி பெருமை கூட வரலாம். நேபுகாத் நேச்சாருக்குள்ள பெருமை வந்துச்சு. பெருமை வந்த உடனே மனுஷனிடத்திலிருந்து அவர் கீழே தள்ளப்பட்டார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளை தாழ்த்தணும். நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும், பொறாமை எரிச்சல் வேண்டான்னு ஜெபம் பண்ணணும். அப்போ சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். ஆமென். இப்பொழுது நீங்க பெருமைன்னு சொல்லும் பொழுது சீமோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை அவன் பணத்தினால பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். அதாவது இவங்களெல்லாம் இப்படி பெறாங்களே, இப்படி ஒரு அபிஷேகத்தை பெறாங்களே, இவ்வளோ மக்கள் கூடி வராங்களே, இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான காரியம் நடக்குதே என்று சொல்லி அந்த வரத்தை, அந்த அபிஷேக வரத்தை அவன் பணத்தினால வாங்கி கொள்ளலாம் என்று அவன் யோசிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு பெருமை, அங்கே பெருமை நாவி கிரியை செய்து, நம்மளும் அவ்வளோ பெரிய மனிதனாகணும், நம்மளும் பெரிய அற்புதங்களை செய்யணும், நம்மளை தேடி மக்கள் வரணும் என்றது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. நிறைய நேரங்களில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். ஸோ அதுலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக இன்னும் நம்ம வேதத்தில் நிறைய பேருக்குள்ள சாத்தான் புகுந்ததை நம்ம பார்க்கிறோம். அதிலும் அப்போஸ்தல நடபடிகளில் பார்த்தா ஒரு குடும்பத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான். அது யாருன்னா அனனியா சப்பீராள். அவங்களுக்குள்ள அந்த சாத்தான் புகுவதற்கு முக்கிய காரணம் பண ஆசை. ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ தீமைனாலே சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது தான் தீமை. தீமையான எல்லா காரியங்களும் சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எல்லா காரியங்களும் ஆண்டவர் இடத்திலிருந்து, பரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ தீமையான காரியங்கள், அதாவது பண ஆசை சாத்தான் இடத்துல வந்து வரும்பொழுது அந்த அனனியா சப்பீராள் வந்து அவங்க வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அந்த பண ஆசைக்கு. அதே போலதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் கேயாசி என்ற அந்த ஊழியக்காரன், எலியாவுடைய 2 மடங்கு வல்லமையோடைய எலிசாவுடைய வேலைக்காரனாகி கேயாசி. எலிசாவுக்கு 2 மடங்குனா இவருக்கு கண்டிப்பா ஒரு 4 மடங்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருந்திருப்பார், அவர் வாஞ்சிருந்தா. ஆனா அவருடைய கண்கள் எல்லாம் அந்த பணத்தின் மேல, அந்த ஆஸ்திகள் மேல இருந்ததுனால அவர் ஊழியத்தையே இழந்து போயிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் அனனியா சப்பீராளை குறித்து சொல்லும் பொழுது பண ஆசை உள்ள வந்த உடனே அடுத்தது அவங்களுக்குள்ள வந்தது பொய். அப்போ பைபிள்ல பேதுரு சொல்லுகிறாரு அப்போஸ்தலர் நடபடிகள்ல, நீ பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்வதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஸோ பண ஆசை வந்த உடனே அடுத்தது அப்படியே சாத்தான் உள்ள நுழைஞ்சு பொய் சொல்றதுக்கு வைக்கிறான். முடிவு பார்க்கும்போது அவங்க லைஃபே போயிடுச்சு. அப்பவே உண்மை சொல்லியிருந்தா, ஆமா வித்தோம், கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் எங்களுடைய லைஃபுக்குன்னு சொல்லியிருந்தா யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை. ஏன்னா அது அவங்களுடைய பணம். ஆனா உண்மை சொல்லாம பொய் சொல்லி பரிசுத்தாவியானிடத்துல மறைத்ததுனால, சாத்தான் உட்புகுந்ததுனால கடைசியில டோட்டலா அவங்களுடைய லைஃபும் போச்சு, சொன்ன மாதிரி ஊழியமும் போச்சு. ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம தியானித்த எல்லாத்துலேயுமே ஒரு காரியம் காமனாக இருந்தது. ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது அவங்களும் பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த இச்சையின் ஆவி அவங்க கூட கிரியை செய்ய அவங்க இடம் கொடுத்தாங்க. காயின் பொறாமையாக அவர் இடம் கொடுத்தார். அனனியா சப்பீராள் பண ஆசைக்கு இடம் கொடுத்தாங்க. சீமோன் பெருமைக்கு இடம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம கையில தான் இருக்கு சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கறதும் இடம் கொடுக்காததும். அவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? முதலாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இது சாத்தானுடைய கிரியை, இது சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது, இது ஆண்டவரிடத்திலிருந்து வரல. இந்த எண்ணங்கள், இந்த ஆசைகள் இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களா இருக்கிறதா? இது பக்தி விருத்தியை உண்டாக்குகிற காரியங்களா இருக்கிறதா? இல்லை பக்தியை குலைக்கிற காரியங்களா இருக்கிறதா? அந்த அபிஷேகத்தை இழந்து போக பண்ணுகிற காரியமா இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண நம்ம வந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமாம், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்க. எபேசியர் 4:27 அந்த வசனத்தை நம்ம அழகா வாசிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
இன்னொரு வசனம் பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமா. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் நிச்சயமா பிசாசுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் என்று நம்ம தீர்மானம். இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கும் சாத்தான் உட்புகுந்தான் என்ற அந்த ஒரு வரியை வைத்து வேதத்திலிருந்து நம்ம வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் வந்து யூதாஸ் காரியத்துக்குள்ள பஸ்கா பண்டிகையின் அந்த நாட்கள்ல உட்புகுந்தான் என்று நம்ம வாசித்தோம். அதே போல யார் யார் வாழ்க்கையிலலாம் வேதாகமத்துல நம்ம சாத்தான் உட்புகுந்து அவனுடைய காரியத்தை கிரியை நடப்பித்தான் என்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையில எந்த ஒரு குணத்தினால அந்த சாத்தான் உள்ள நுழையிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஏவாள் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா, அப்புறம் காயின் வந்து பொறாமைக்கு இடம் கொடுத்துட்டா, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல. இப்போ இது சொல்லும்போது இன்னொரு காரியமே எனக்கு ஞாபகத்தில் வருது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம், மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகினான். மனுஷர் நித்திரை பண்ணும்போது சாத்தான் வந்து உள்ள நுழைஞ்சி தேவையில்லாத களைகளை உள்ளத்துக்குள்ள விதைத்து விட்டு போகிறார் என்பதுதான் இதோடைய அர்த்தம். உண்மையிலே நிறைய பேர் பார்த்தா ஒரு வேலையும் செய்யாம தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்கி எழும்பி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு தேவையில்லாத பேச்சு பேசி, தேவையில்லாத சண்டை இழுத்து, ஒரு வேலையும் செய்யாம, பணம் இல்லை அதனால கோவப்பட்டு, இப்படி நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்கிட்டா அப்பவும் சாத்தான் உள்ள நுழைகிறான். இது நமக்கு நல்ல அடையாளம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபி என்று கூட்டிட்டு போன பொழுது அவன் தூங்கிட்டான். அப்ப ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது, எழும்புப்பா, எனக்கு ரொம்ப துக்கம் இருக்கு, அதனால நீ தூங்காத, ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அவன் தூங்கிட்டான். அதன் விளைவாகத்தான் அவனுக்குள்ள சாத்தான் புகுந்து அவன் வந்து அந்த வேலைக்காரனை கத்தியை வச்சு வெட்டுனா, அப்புறம் ஆண்டவரை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணா, தூரமா போனா, அப்புறம் அவிசுவாசிகளோட ஐக்கியமாகி மறுதளிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருவதற்கு காரணம் இந்த சாத்தானுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். எப்படி இடம் கொடுத்துட்டான்னா தூங்கிட்டான். ஸோ நிறைய நேரங்கள்ல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்குறோமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சத்துரு உள்ள வந்து களைகளை விதைச்சிட்டு போயிடுவான். களைகள் வந்தாச்சுன்னா நமக்குள்ள நல்ல தாட் வராது, நல்ல எண்ணங்கள் வராது. ஸோ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்குறதும் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கறதா மாறிடுறோம். ஸோ ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்படுகிறோம். முன்பு சொன்னது போல அந்த நித்திரை என்பது தூக்கத்துக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, ஆவிக்குரிய மரணத்துக்கு கூட அடையாளமாய் நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறது, இல்ல ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை இழந்து போய் அப்படியே சோர்ந்து போய் பின்வாங்கின நிலைமைக்கும் இது குறிக்கிறதா இருக்கிறது. ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல வந்து அக்கினி ஜுவாலித்து எரிங்கிறது என்றால் அது பக்கத்துல எந்த ஒரு பூச்சோ ஒரு மிருகமோ வராது. மிருகங்களை கூட விரட்டுறதுக்கு அந்த தீப்பந்தங்களை வைத்துதான் விரட்டி அடிப்பாங்க நம்ம பார்க்கிறோம், நம்மளுக்கு தெரியும். சோ அந்த சாத்தானுடைய கிரியைகள், துஷ்ட காரியங்கள் எதுவும் வராம இருக்கிறதுக்கு அந்த அக்கினி அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அபிஷேகத்தை நம்ம அவித்து போடும் பொழுது ஈஸியாக சாத்தான், துஷ்ட காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ள டெவலப் ஆகும். ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லாத போது யார் அங்க கண்டித்து உணர்த்து இருக்கிறாங்க இல்லையா? எப்பவுமே ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவர் நம்மளை நடத்துகிறவர். ஆவியானவர் இல்லாத போது ஒரு அன்கண்ட்ரோல்டு லைஃபை லீட் பண்றதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, யூதாசுக்குள்ள அந்த 22ஆம் அதிகாரத்துல சாத்தான் புகுந்தான் இருக்கு. சாத்தான் புகுந்த உடனே இந்த யூதாசுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாறிச்சுன்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்குள்ளேயும் இந்த மாதிரி சில குணங்கள் இருந்தா நம்ம புரிந்து கொள்ளலாம். பிசாசு நம்மக்கிட்ட வந்துட்டானோ, கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு அலர்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். நம்ம இப்போ 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியர்கள் இடத்திலும் சேனை தலைவர்கள் இடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது
இவன் ஆண்டவருக்கு விரோதமான மனிதர்களோடு ஆலோசனை பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சாத்தான் புகும் பொழுது நம்பர் 1 நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவிசுவாசிகளோடு ஐக்கியம் அதிகமாக வந்துடும். ஆண்டவருக்கு விரோதமானவர்களோடு நமக்கு ரொம்ப க்ளோஸ்னஸ் வந்துடும். அவர்களோடு கூட ஆலோசனை பண்ணி எப்படி அவங்கள கவுக்கலாம், இவங்கள கவுக்கலாம், இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக எப்படி பேசலாம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம என்னென்ன செய்யலாம், இப்படிப்பட்ட திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அப்படிப்பட்ட பேச்சுக்கள் நம்மக்கிட்ட வருதுனாலே புரிந்து கொள்ளணும் சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். இவன் பாருங்க, ஆண்டவர் எப்படி காட்டி கொடுக்கறதுன்னு அந்த வகையை குறித்து இவர் ஆலோசனை பண்றார். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவரோடு 3 வருடங்கள் இருந்தவர், அவரோடு கூட சாப்பிட்டவர், அவருடைய அற்புதங்களை எல்லாம் கண்ணார பார்த்தவர். ஆனால் பிசாசு உள்ள நுழைஞ்ச உடனே கண் மறைக்கப்பட்டு அவருக்கு விரோதமாகவே அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, சாத்தா உள்ள வந்துட்டா என்பதை அறிந்து நீங்க கண்டிப்பா எதிர்த்து நிற்கணும். ஆமென். அடுத்ததாக நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். நம்மளுடைய செல்வங்கள் எப்படி, எந்த சோர்ஸ்ல இருந்து வருகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நமக்கு பணங்கள் வருகிறது என்பது நம்ம ஆராயணும். தவறான காரியங்கள்ல ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொன்னது மாதிரி பணம் எந்த வகையில வருதுங்கிறத குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு உள்ள நுழைஞ்சா எந்த விதத்திலையும் பணம் வரும், ஆனா அது ஆசீர்வாதமா இருக்காது. கடைசியில பார்த்தா அந்த பணத்தை கொண்டு போய் அவன் தூக்கி வீசுறான், கொண்டு போய் தேவாலயத்துல கொடுக்குறான். அவங்க சொல்றாங்க, அது ஓம் பாடு ஏன் பாடு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மனிதர்கள் கடைசியில் அவன் தேவாலயத்தில் கொண்டு போய் வீசிட்டு போயிடுறான். கடைசியில் அந்த பணம் அதை எடுத்து ஒரு மக்களெல்லாம் புதைக்கிற ஒரு இடத்த வாங்குறாங்க. அதுக்கு இரத்த நிலம்னே பெயர் வைக்கிறாங்க என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல அந்த கள்ள தராசுகள், இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய ப்ராஃபிட்ஸ்க்காக அவங்க மக்களை வஞ்சிக்கிற காரியங்கள், ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ப்ராஃபிட்ஸ்க்காக மக்களை வஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ நம்ம வியாபாரிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய தராசுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிறருடைய பணம் எப்போவுமே நமக்கு தேவையில்லை. இப்படி வஞ்சித்து வைக்கிற பணத்தினால எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு சாபத்தை தான் கொண்டு வருமே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. உண்மையிலே நம்ம பார்க்கும்பொழுது சகை அவன் சொல்றான், நான் உண்மையிலே அநியாயமா வட்டி வாங்கினேன், வரி வசூலித்தேன், அப்புறம் ஏழைகளுக்கு இடத்துல அநியாயமா நான் எல்லாத்தையும் வாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்த பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஸோ தேவையில்லாத பணம் வெளியே போகும்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பணம் உள்ள வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை வந்துடக்கூடாது. அதே வேளையில பணம் எப்படி வருகிறது என்பதை அறிந்து நம்ம செயல்படணும். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எப்ப காட்டி கொடுக்கலாம் ஆண்டவரை அப்படின்னு சமயம் தேடிட்டே இருக்கிறான். பிசாசு உள்ள நுழைஞ்சாலே நம்ம என்ன செய்யலாம், யாருக்கு விரோதமா பேசலாம், யார்கிட்ட போய் என்ன சொல்லலாம், இப்படி தந்திரமாய் மூளை யோசிக்க ஆரம்பிச்சோம். தான் குடும்பத்தை கவனிக்காம, தான் வேலையை பார்க்காம, அந்த பஸ்கா அழைக்கப்பட்டோம்ன்றத கூட விட்டுட்டு, ஆமா, பஸ்கா பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடாம ஒரே டென்ஷனா எப்போ காட்டி கொடுக்கலாம், இப்படியே அவன் வகை தேடிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படிதான், எப்போ பாவம் செய்யலாம், எப்போ எல்லாரும் நம்மளை விட்டுட்டு வெளியே போவாங்க, நம்ம தனியாக இருக்கலாம், இந்த பாவத்தை செய்யலாமா அந்த பாவத்தை செய்யலாமான்னு சமயம் தேடுறது மாதிரி பிசாசு உள்ள நுழைஞ்சாலே இப்படிதான் சமயம் தேடிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி காட்டி கொடுத்துக்கணும், பணம் வரணும், இப்படி சமயம் தேடி 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 அவன் ஓடுனான் பிசாசுக்கு இடம் கொடுத்து. கடைசியில் அவனுடைய முடிவு பார்த்தா நான்கு கொண்டு செத்தான். அவனுக்கு ஒரு பதவியும் கிடைக்கல, பட்டமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் அவன் 4 கொண்டு செத்தான். ஆண்டவரை காட்டி கொடுக்க வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி வீசிட்டான்னு சொன்னேன். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் அவன் போய்விட்டான். ஸோ பிசாசு உள்ள நுழைஞ்சா நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது மாத்திரம் இல்லை, நம்முடைய நிம்மதியும் கெடுத்துரும். இந்த உலக வாழ்க்கையே வீண்கிற மாதிரி ஆக்கிறோம்.
அதே மாதிரி தான் ஏவாளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு உள்ள நுழைந்த பொழுது அவள் ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டாள். ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். ஆனால் ஒரு இளைப்பாறுதலே இல்லாமல் வெளியே போயிட்டா. அவளுடைய சந்ததி அப்புறம் கொலை பண்ணப்பட்டு அப்புறம் காயின் சாபத்துக்குள்ளாகி அவனும் நிலை இல்லாமல் அலைந்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா நம்மளும் நிம்மதியாக வாழ முடியாது, நம்ம சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம இன்னைக்கு தியானித்த 2 சீஷர்கள், அதாவது ஒன்று வந்து நம்ம யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம், பேதுருவை குறித்தும் கூட நம்ம பார்த்தோம். பேதுரு வந்து என்னதான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலும் அதுல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் ஒரு பாயிண்ட் வரும்போது ஆண்டவரிடத்துல கமிட் ஆகுறாரு. சகையு எப்படி ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாவற்றிலும் அவர் அநியாயமா வாங்கினது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினது போல பேதுருவும் ஆண்டவருக்கு பின் செல்கிறார். ஆனா யூதாசோ அப்படியே அவன் வந்துட்டு அவங்க ஆண்டவரை விட்டு போனதுனால அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம் எல்லாமே அங்கேயே முடிந்து விட்டது. ஆனா பேதுருக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னதான் பின்வாங்கி போனாலும் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த அந்த மக்கள் எல்லாரும் அவங்களை ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. இவங்க ஆண்டோட இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சு திறமையை பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு வரங்களை, அபிஷேகத்தை, ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். ஆமென். இதை சொல்லும்போது எனக்கு லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதனை குறித்து ஞாபகத்துக்குள்ள வருகிறது. அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்த வரைக்கும் அவன் வந்து வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான், அங்கங்க ஓடிட்டு இருந்தான், கல்லறைக்குள்ளே அவன் வாழ்ந்துட்டு இருந்தான், கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். அப்போ பிசாசு உள்ள நுழையும் போது உண்மையிலே ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ், அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் கல்லறை தான் குடியிருப்புன்னு சொல்லும் பொழுது கல்லறைனாலே அருவருப்புன்னு அர்த்தம். அந்த அருவருப்புக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான், அதாவது தேவையில்லாமல் தன்னையே காயப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் பிசாசுடைய பாவங்கள். ஆனால் அந்த லேகியோன் பிசாசை கர்த்தர் துரத்தின பொழுது அவன் வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்துருந்தான். அவன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்களாம். எவ்வளோ அழகா உட்கார்ந்துருக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அதே மனிதன் போய் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்து சொல்லுகிறவனாக மாறினான். எப்படி பேதுரு அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாரோ அதே போல இவனும் மாறினான். ஸோ நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசை துரத்துறதுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். இழந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார், இழந்த மகிமையான ஊழியத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம உயர்த்தி வைப்பார். ஆமென். ஆனா பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா மக்கள் என்ன செய்வாங்க? ஓடிதான் போவாங்க, கேவலமா பேசுவாங்க, இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி யூதாஸ்குள்ள சாத்தான் உட்புகுந்தான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஏவாளுக்குள்ள இச்சையினால புகுந்தான் என்பதை பார்த்தோம். பெருமை நாவியினால சீமோனுக்குள்ளாக, பண ஆசையினால் அனனியா சப்பிரால் கேயாசிக்குள்ளாக புகுந்தான்னு பார்த்தோம். இன்னும் மனிதர்கள் நித்திரை செய்யும் பொழுது, அபிஷேகத்தை இழக்கும் பொழுது சாத்தான் உட்புகுகிறான் என்று பார்த்தோம். இன்னும் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம யூதாசை போல இருக்கிறோமா, பேதுருவை போல இருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம நிதானித்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கூட ஒரு பின்மாற்றத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஒருவேளை நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல முற்காலத்துல நீங்க இடம் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க பேதுருவை போல ஆண்டவரிடத்துல வரும் பொழுது உங்களை அபிஷேகித்து திரும்பவும் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க யூதாசை போல அப்படியே இருந்து விடுகிற மனிதரை போல இருக்க போறீங்களா, இல்ல ஆண்டவரிடத்துல வந்து ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொண்ட, ஊழியத்தை, ஸ்தானத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட பேதுருவை போல இருக்க போறீங்களா என்பதை நீங்களே நிதானித்து தீர்மானித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கலாம். ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. சேடும் தூய கண்கள் சிலுவை நான் இயேசுவின்
என் கையால் பாவங்கள் செய்திட்டார். தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார். தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை இயேசு பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என் இடம் பெற்றார். உள்மூடி பார்த்தீர் ஏங்குகின்றார். வீண் பெருமை இடம் பெற்றார். உள்மூடி பார்த்தீர்கள் ஏங்குகின்றார். சிலுவை அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை இயேசு பேரொளி வீசிடும் தூய கண்கள். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். 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 தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிலுவை இயேசு
பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் சாத்தான் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த குணங்கள் மூலமாக நம்முடைய இருதயத்தில் உட்புகிறான் என்று குறித்து நம்ம பார்த்தோம். யூதாசை போல இருக்கக்கூடாது, பேதுருவை போல ஒரு கன்விக்ஷன் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம தியானித்தோம். இப்பொழுது நம்ம பார்க்க போற முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த பிசாசு உட்புகாமல் இருப்பதற்கு அல்லது உள்ள புகுந்தாலும் அவனை விரட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அந்த வேதத்தின் அடிப்படையில பிசாசை எப்படி நம்ம துரத்துவது என்பதை குறித்து நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆல்ரெடி வாசித்தோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம இடம் கொடுத்தா அவன் வந்துருவான் என்பதை நம்ம ஃபுல்லாக தியானம் பண்ணோம். ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவனுக்கு நீ இடமே கொடுக்கக்கூடாது. சில சமயங்களில் ஒரு சின்ன சண்டை வரும், ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அப்போவே நம்ம கட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்புறம் சண்டை, கலகம், விரோதம், வைராக்கியம் இப்படி கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன காரியத்திலேயே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 19ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்பொழுது தன் பிழைகளை உணர்கிறவன் யாருன்னு தான் இருக்கும். ஸோ சின்ன மிஸ்டேக் தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம். ஆனால் அந்த மிஸ்டேக்கை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மறைவான குற்றங்கள் வரும், அப்புறம் பெரும் பாதகம் வரும், துணிகரமான பாவம். இப்படி லைனாக அந்த 19ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைனாக அதோடைய ரிசல்ட் கடைசியில் போய் அப்படி முடியும், ப்ராக்ரஸ். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் பிசாசு உள்ள நுழையிறான்னு தெரிஞ்ச உடனே இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானேன்னு விரட்டிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போ இடம் கொடுக்க கூடாது என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சிந்தையில் அது வரும் பொழுதே அந்த காரியங்கள், அந்த யோசனைகள், அந்த தேவையில்லாத வாஞ்சைகள், விருப்பங்கள் வரும் பொழுதே அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கட் ஆஃப் பண்ண நம்ம முற்படணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல பார்க்கிறோம், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இப்போ பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். இதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ நம்முடைய சிந்தையில முதல்ல இடம் கொடுக்கக்கூடாது, ரெண்டாவது எதிர்த்து நிற்கணும். அந்த தாட்ஸ் வரும் பொழுதே, அந்த விருப்பங்கள் வரும் பொழுதே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சிந்தையை நான் ஆண்டவரிடத்துல கொடுக்கிறேன், ஆண்டவருக்குள்ளாக சிறைப்படுத்துகிறேன். இந்த பிசாசின் இச்சைகள், பெருமையான ஆவிகள், பொறாமையான ஆவிகள், பண ஆசைகள் எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம எதிர்த்து நிற்க நம்ம முற்படணும். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கும்போது இந்த சீமோன், அப்புறம் இன்னொரு எலிமா, இந்த மனிதன், இவங்கெல்லாம் மாயவத்தைக்காரர்கள், இவங்கெல்லாம் பேதுருவ, பவுலெல்லாம் எதிர்த்து நிற்கும் பொழுது எப்பவுமே அந்த சத்துருவின் கிரியைகளை கடிந்து, அதாவது அந்த மனிதர்களை கடிந்து ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம், எதிர்த்து நின்றதை பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பிசாசு நமக்குள்ளே வர்றதை அறிந்த உடனே எதிர்த்து நிற்கணும். அந்த எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக அந்த யாக்கோபுல ஒரு அருமையான வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏவாளுடைய வாழ்க்கையில கூட ஏன் அவளால் எதிர்த்து நிற்க முடியலன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதனால நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காரியத்தில். திரும்பவும் மூணாவதாக பார்க்கும் பொழுது எபேசியர் 6:11 நம்ம திரும்ப வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்.
இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அது சாத்தானோடு நம்ம போர் செய்ய வேண்டும் என்றால் நம்ம கைகள்ல ஆயுதங்கள் ரொம்ப அவசியம். ஆயுதம் இல்லாம போருக்கு போனா நம்ம தோல்வி பெறுறது ரொம்ப நிச்சயம். ஸோ என்னென்ன ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கேயும் அதே நம்ம பார்க்கிறோம். அது என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள் என்று பார்க்கும் பொழுது, தொடர்ந்து 14ஆம் வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சை உங்களுக்கு அறையிலே கட்டியவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சைகள், இப்படி விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இப்படி எல்லாவற்றையும் நம்ம அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக. நீதி என்னும் நம்ம நீதி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவர் பேர்ல விசுவாசம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு கேடகமாக, ஒரு 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 ஷீல்டாக, பிசாசு நம்மளை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஷீல்டாக அது செயல்படுகிறது. இன்னும் அநேக காரியங்கள், வேத வசனமாகிய பட்டயம் என்பது சத்ருவை அழித்து போடுகிற ஒரு ஆயுதமாக, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளும் பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்க நம் பலசாலிகளாய் மாறுகிறோம். ஆமென். எப்போவுமே இந்த யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் நீ சொன்னது மாதிரி கேடகம், வில்லு, ஈட்டி, அம்பு, அப்புறம் அந்த நல்ல ஷூஸ் பாதுகாப்புக்காக, இப்படி நிறைய காரியங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஆயுதத்தோடு தான் யுத்தத்துக்கு போவாங்க. அப்போ வேதத்தில் பார்க்கிறோம், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் வந்து ஈட்டி, அம்பு, கத்தி, குத்துறது அந்த மாதிரி. ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எங்கள் போராயுதங்கள், அதாவது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ இந்த ஆயுதங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஆயுதங்களை வச்சுட்டு மாம்சத்தோட இரத்தத்தோடும் போராட முடியாது. பட் எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு, பெருமையோடு, விரோதமான காரியங்களோடு, மேட்டிமைகள் இவெல்லாவற்றோடும் போராடி சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தும். சிந்தனை தானே பிசாசுக்கு இடம் கொடுக்குது, சிந்தனையில தானே இடம் கொடுத்துடுறோம். ஸோ அந்த சிந்தனையை கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வச்சிருது. ஸோ அதனாலதான் பைபிள் நல்லா வாசிக்கணும், விசுவாசிக்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பவுல் வந்து ஆயுதங்களை சொல்லுகிறார். இப்போ யுத்தத்துக்கு போகிற ஒரு மனுஷன் கையில் ஆயுதம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல தான் இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு நிறைய ஆவிக்குரிய விதங்களில் நம்ம போராடும் பொழுது கண்டிப்பாக ஆவிக்குரிய போராயுதங்கள் நமக்கு தேவை. ஆமென். இதை குறித்து பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம். ஆண்டவருடைய நாமத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், தாவீது யுத்தத்துக்கு செல்லும் பொழுது, கோலியாத்தை விரோதமாக போகும் பொழுது சவுல் வந்து மார்க்கவசங்கள், பட்டயங்கள், ஈட்டி எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அவர் வந்து இந்த மாம்சத்துக்கு ஏற்ற அந்த ஆயுதங்களை அவர் எடுத்துக்கொள்ளல. அவர் அங்க போகும்போது அவர் சொல்லுவார், நான் ஆண்டவருடைய நாமத்தினால, நீ எதிர்த்து நிற்கிற, நீ நிந்திக்கிற அந்த ஆண்டவருடைய நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் போராடி அதுல வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விசுவாசம், வசனங்கள் என்ற போராயுதங்கள் ஒரு பக்கம், ஆண்டோடைய நாமம் ஒரு பக்கம். ஸோ நாமத்துல ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கிறது, அதுல ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல கானானியராகிய சிசரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெபோரா யுத்தம் பண்ணினான். ஆனால் அவன் ஓடி போய் யாகேலுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த யாகேல் அவனுக்கு நல்ல பால், தண்ணி எல்லாம் கொடுத்து அவனை தூங்க வச்சுட்டு
கையில வந்து கூடார ஆணியையும் சுத்திகளையும் எடுத்து நெற்றில அடிச்சு உருவி போட்டா. ஃபர்ஸ்ட் அவ வந்து இது வந்து சத்துருங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சா. ரெண்டாவது கையில ஆயுதம் இருந்துச்சு. அவ கையில அன்னைக்கு மட்டும் அந்த ஆயுதம் இல்லைன்னா கண்டிப்பா கொண்டு போட்டிருக்க முடியாது. ஸோ அந்த ஆயுதம் இருந்ததுனால தான் அவள் வந்து உடைத்து போட்டாள். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம கையில் ஆவிக்குரிய ஆயுதங்கள், போராயுதங்கள் நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும். அதனால தான் தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் அவனை முறியடிக்கவும் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே இப்போ நீங்கள் சொன்னது போல் சத்ருவை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம், அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏவாள் கூட இது சத்ரு அப்படின்றத அவங்க அறிந்திருந்தாங்கன்னா அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுகிற ஒரு ஞானத்தை, அந்த பலனை, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நம்ம நாட வேண்டும். அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் தேவை. ஸோ ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க இப்படிப்பட்ட வரங்கள், இப்படிப்பட்ட ஆயுதங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஆமென். ஏன்னா நம்ம வாசித்தோமே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ ஒரு பலன் எங்கே இருக்குன்னா அபிஷேகத்தில் தான் இருக்கு. நீங்கள் அபிஷேகம் உங்களிடத்திலே வரும் பொழுது பலன் அடைவீர்கள். ஸோ அது தேவ பலன் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஆயுதங்கள்லாம் தானாகவே வந்துடும். சத்ருவை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கிருபையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்துருவார். இன்னும் இந்த சாத்தானை எப்படி நம்ம வந்து துரத்துறதோ, எப்படி நம்ம எதிர்த்து நிற்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு சாத்தானை சீஷர்களால் துரத்த முடியாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடத்துல கேட்பாங்க, இது எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்திலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தினாலும் புறப்படாது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கம், வசனங்களை சொல்லி எதிர்த்து நிற்கிறது ஒரு பக்கம், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எதிர்த்து நிற்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும், உபவாச ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள் சத்துரு கொண்டு வரும் பொழுது, பில்லி சூனிய கட்டுகளால் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பா உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமீன். ஸோ நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவர் சொன்ன ஆலோசனை, இந்த பிசாசு வெளியே போகணுன்னா கண்டிப்பா உபவாசம் பண்ணணும். அதுலேயும் பர்டிகுலராக ஆண்டவர் சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. நம்ம என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படியாத சில ஆவிகள் இருக்கும் இல்லையா? பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, எவ்வளோ சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த பாதையில் போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாதன்னா அதுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இதுதான் ஊமையும் செவிடுமான ஆவி. இந்த ஆவிகள் நம்ம குடும்பத்துல நிறைய பேருக்குள்ள செயல்படுகிறது இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஆவிகளை துரத்துறதுக்கு கண்டிப்பா உபவாச ஜெபம் அவசியம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் இருந்தா நீங்க வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னும் எப்படி இந்த சாத்தானை நம்ம மேற்கொள்கிறது, எப்படி இந்த சாத்தானோட நம்ம டீல் பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். எதை நம்ம செய்கிறோம், இது செய்கிறது கரெக்டான காரியமா நம்ம செய்கிறோமா, இல்லை இது பிசாசின் காரியமா என்பதை நம்ம அறிந்து செயல்பட நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த தெளிந்த புத்தியை பார்க்கும் பொழுது நம்ம பைபிள் வாசிக்க தான் இந்த தெளிந்த புத்தி வரும். பைபிள் வாசிக்க கண்கள் கிளியர் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அந்த அதே வசனத்துல பார்க்கிறோம், விழித்திருங்கள். ஸோ விழித்திருங்கள் அப்படின்னாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஸ்பிரிட்ல விழித்திருக்கணும், பிசாசு வந்துடக்கூடாது, அவனை எதிர்த்து நிற்கணுங்கிற அந்த ஒரு அலர்ட் எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். அடுத்தது ஜெபம் பண்ணணும், நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாஸ் நான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல பேதுரு விழித்திருந்து ஜெபிக்காததுனால தான் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆண்டவர் ரொம்ப அழகா கேட்கிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அதே போல கடைசி நாட்கள்ல வந்துட்டோம், நிறைய அடையாளங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த அடையாளங்கள்லாம்
நம்ம தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும். பிசாசு நம்மளை கீழே இழுக்க வகை தேடுவான். ஆனால் நம்ம அதை தப்பணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸோ விசுவாசமாயிருந்துன்னு சொல்லலை, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அடிக்கடி விசுவாசத்தை விடக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வரும். விசுவாசத்துல நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு பல போராட்டங்கள் வரும். ஆனா அந்த நேரத்துல விசுவாசத்துல உறுதியா இருந்தாதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பேதுரு தான். ஆண்டவர் சொல்லுவாரு, பிசாசு உன்னை சுலகினால புடைக்கும்படி என்னிடத்துல கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ பிசாசு விசுவாசத்தை தூக்கி போட்டுட்டு ஈஸியா அவனை புடைச்சி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. எப்படின்னா விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அப்படின்னா விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்துல எங்களை தைரியப்படுத்துங்க, விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி வேத வசனத்தை கேட்கறதுனால. ஆமென். வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் பெருகும். நம்ம சோர்ந்து போன நேரங்கள்ல ரொம்ப ஆடி போயிருப்போம். அப்ப வசனம் வாசிக்கும் பொழுது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும், விசுவாசம் நமக்குள்ள வரும். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல 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 விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். அப்படிதான் நம்ம நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்ளணும். ஆமேன் ஆமேன். எப்படி நம்ம விழித்திருந்து தெளிந்த புத்தியோடு விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது சாத்தான் கண்டிப்பா ஓடி போய் விடுவான். நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? பிசாசை எப்படி துரத்துவது என்பதற்காக நிறைய காரியங்கள். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினான் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பிரியமானவர்களே, இந்த வசனம் அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் இல்லையா? நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பிசாசை நம்ம எதிர்த்து நிற்பதற்கும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபிக்க வேண்டும், கட்ட வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல இந்த பிசாசு நம்ம குடும்பத்துக்குள்ள நுழையாதபடிக்கு நம்ம கட்டி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வீடு பத்திரப்பட்டிருக்கும், நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஆமேன். அவன் எந்த காரியங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. அருமையான ஆத்துமாக்களை அவன் கொள்ளையடிக்க முடியாது. இதே மாதிரிதான் இன்னொரு வசனமும் இருக்கிறது. லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இந்த வசனத்தின்படி நம்ம ஆயுதம் தரிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த ஆயுதம் தரிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டுக்கு முன்பாக இருந்து பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக இருந்து பாதுகாக்கணும். பலவானை முந்தி கட்டணும், அவனுடைய கிரியைகளை அழிக்கணும். இப்படி அழித்து அழித்து ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சிந்தை எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். சாத்தான் உள்ள நுழையவே முடியாது. ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, அடுத்த வசனம், திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷருடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அசுத்தாவிய ஆண்டவர் ஒரு மனுஷனை விட்டு துரத்துகிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி ஆயுதம் தரித்து பாதுகாத்து முந்தி கட்டி நல்லா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்து அவனை எதிர்த்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பிசாசை துரத்தியாச்சு. அப்போ அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அசுத்தாவி வெளியே போய் என்ன செய்யுமா? இளைப்பாறுதல் தேடுமா, சுற்றி தெரியுமா. அப்போ அங்கே போகும்போது அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு இடம் இல்லை அப்படி நினைக்கும் போது திரும்பி நான் ஏற்கனவே இருந்த என் வீட்டுக்கு போவேன்னு திரும்பி வரும் பொழுது இந்த வீடு பெருக்கி இருக்கிறது, ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, நீட்டா இருக்குது. அதாவது ரட்சிக்கப்பட்ட வீடு இல்லையா? ஆனா அது வெறுமையா இருக்கிறதை கண்ட உடனே ரட்சிக்கப்பட்டதுனால உள்ள நுழைய முடியாது, ஆனா இது வெறுமையா இருக்கிறதுனால
நம்மளை விட பொல்லாத 7 பிசாசை கூட்டிட்டு வந்துட்டா ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிரும். அப்படி உள்ள நுழைஞ்சிட்டா அதோடைய பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, நம்ம வெறுமையா இருக்க கூடாது. அப்ப வெறுமையா இருக்கக்கூடாதுன்னா ஆவியில நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் எப்பவும் உள்ள இருக்கணும். ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அடுத்தது வசனங்களால நம்ம நிரப்பப்பட்டு இருக்கணும். ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினால, வரங்களினால, வசனங்களினால நிரப்பப்பட சத்துரு உள்ள நுழையவே முடியாது. 7 பிசாசை கூட்டிட்டு வந்தாலும் உள்ள நுழைய முடியாது. ஆனா நீங்க நல்லா ரட்சிக்கப்பட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தா, வெறுமையா உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா பிசாசு இன்னும் பொல்லாத ஆவியோடு வந்துருவான். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிசாசை எப்படி துரத்துவது, பிசாசினிடத்திலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, பிசாசு உள்ள நுழையும் போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமீன். நிச்சயமாகவே இந்த வேததான நேரம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள்ள உட்புகுந்தான் என்ற வசனத்தை வைத்து நம்ம எவ்வளோ காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பிசாசு நுழைந்தான் என்பதை நம்ம பார்த்தோம். ஏவாளுடைய வாழ்க்கையில இச்சையினால உள்ள நுழைந்தான் என்று பார்த்தோம். பொறாமையினால காயினுடைய வாழ்க்கையில, பெருமையினால சீமோனுடைய வாழ்க்கையில, பண ஆசையினால அனனியா சப்பிராள் மற்றும் கியாசியுடைய வாழ்க்கையில நுழைந்தான் என்று பார்த்தோம் என்பதை நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம அந்த பிசாசை நம்ம வாழ்க்கையில இருந்து துரத்தணும், இல்ல எப்படி அந்த உட்புகுதலை நம்ம தடுக்கணும் என்று பார்க்கும் பொழுது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். எதிர்த்து நிற்க நம்மளுக்கு வெப்பன்ஸ் தேவை, நம்மளுக்கு போர் ஆயுதங்கள் தேவை. அது நம்மளுடைய மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்லாம அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, ஆனா ஆவியில நம்மளுக்கு போராட்டம் உண்டு என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். ஸோ அந்த நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எக்யூப் பண்ணணும். அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும், வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும் என்பதெல்லாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாத்தானை வசனத்தின் மூலமாக துரத்தினார் என்பது நம்மளுக்கு தெரியும். அதே போல நமக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும் என்று நம்ம பார்த்தோம். அதே போல உபவாச ஜெபத்தினால பிசாசுகளை துரத்த முடியும் என்றதை நம்ம அறிந்து கொண்டோம். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது பலவானை முந்தி கட்டணும். அந்த ஆயுதம் அணிந்த பலவானை, நமக்கு விரோதமாக வருகிற அந்த பலவானை முந்தி கட்டும் பொழுது ஆவியானவர் நமக்கு விடுதலையை, வெற்றியை தருவார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, வெறுமையா இருக்கிற சூழ்நிலைகள்ல சாத்தான் உட்புகிற வகை தேடுவான் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். தனிமையா இருக்கும் பொழுது வேத வசனங்களை வாசித்து ஆண்டவருக்குள்ள உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. தனிமையான நேரங்கள்ல, அநேக நேரங்கள்ல சாத்தான் மனுஷர்கள் மூலமாக, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக நம் வாழ்க்கையில உட்புகிற வகை தேடுவான். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற கெட்சிக்கிற சிங்கத்தை போல, திருடனை போல கொல்லவும் திருடவும் அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனுக்கு இடம் கொடுக்காம அவனை கட்டி ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாற இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க போறோம். அதற்கு முன்பாக நான் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 144:14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். நாகும் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். இந்த 2 வாக்குத்தத்த வசனங்களின்படி சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இந்த 2 வசனத்தின்படி உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகள், இன்னும் துஷ்ட ஆவிகள்
எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டு முற்றிலும் சங்கரித்து போட்டு உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்ம கேட்ட வசனங்களின்படி நீங்கள் விசுவாசத்தில் தைரியமாக இருந்து எதிர்த்து நின்று ஆயுதங்களோடு கூட அவருக்கு அவனுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது சத்துரு கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு விடுவான். இனி உங்கள் குடும்பத்தில் அவன் நுழையவே முடியாது, நுழைந்து பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரவே முடியாது. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்த அத்தனை பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இன்றைக்கு பிசாசின் கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், பிசாசு எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவரே கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை துரத்துவதற்கு ஆண்டவரே தேவையான ஆலோசனைகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்துரு பல விதங்களில மனிதர்கள் மூலமாகவோ ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே பண ஆசையின் மூலமாகவோ மற்றும் நிறைய காரியங்கள் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நுழைந்து அவர்களை வேதனைப்படுத்துகிறான் அப்பா. இப்பொழுது இடம் கொடுத்து விட்டால் பின்பாக அவருடைய ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த நேரத்தில் இந்த பிசாசை துரத்துவதற்காக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆலோசனைகளின் படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க, ஆண்டவரை ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை விட்டும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள், ஆண்டவரை பில்லிசூனிய கட்டுகள், சத்ருவின் தந்திரங்கள் ஒன்றும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது ராஜா. கர்த்தர் வேலி அடைப்பீராக. சத்ரு ஆண்டவரை குடும்பங்களை கொள்ளை கொள்ளாதபடிக்கு, ஆத்துமாக்களை திருடாதபடிக்கு, ஆண்டவரை பொருளாதாரத்தை திருடாதபடிக்கு, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் திருடாதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க. சத்ருவின் கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆயுதங்களை அணிந்து கொண்டு ஆண்டவரை ஞானமாய் செயல்பட, விழித்திருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, உபவாசித்து ஜெபிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. சத்ருவின் சகல தந்திரங்களையும் நாங்கள் அறிந்து ஆண்டவரை அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சத்ரு உள்ள நுழைய முடியாதப்பா. சத்ரு இவர்கள் வழியாக கடந்து வர முடியாதப்பா. அவனை முற்றிலும் சங்கரித்து போடுவீராக, முற்றிலும் சங்கரித்து போடுவீராக. உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், நிம்மதியாய் வாழட்டும். சத்ரு இவர்கள் எல்லையிலிருந்து வெளியேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. சத்ரு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வேத தியான நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் இதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சத்ரு நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்மளோட வீடுகளுக்குள்ள நுழையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு ஒரு ஜெயமுள்ள சந்தோஷமான இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.